புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். வர ஜூலை 1ஆம் தேதி அரசுடைய பல திட்டங்கள் அமலுக்கு வர இருக்குது. முக்கியமா பாஸ்போர்ட் வாங்குறதுக்கான அந்த அமௌண்ட் அதிகரிச்சிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பல துறைகள்ல கொண்டு வந்திருக்காங்க. அது ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வர இருக்கு. சோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். மத்திய அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வர ஜூலை 1ஆம் தேதி முதல் பாஸ்போர்ட் பெறுவதற்கான கட்டணங்களை உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. புதிய கட்டண விவரங்கள் படி 36 பக்கங்கள் கொண்ட சாதாரண பாஸ்போர்ட்டுக்கான கட்டணம் ரூபாய் 1500 இருந்து ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல தட்கல் முறையில பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் 3500 இருந்து ரூபாய் 5000 அதிகப்படுத்தியிருக்காங்க. அதோட 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கான கட்டணம் ரூபாய் 2000 இருந்து ரூபாய் 3500 தட்கல் முறையை பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் 4000 இருந்து ரூபாய் 6000 உயர்த்திருக்காங்க. இரண்டாவதா தட்கல் முன்பதிவு கட்டணத்துக்கு ஆதார் கார்டு கட்டாயம் வரப்போற ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில் பயணிகளுக்கான சில விதிமுறைகள்ல கடுமையாக்கப்பட உள்ளனு சொல்லியிருக்காங்க. இதற்காக ரயில்வே சட்டத்தின்படி சில பிரிவுகள்ல அரசு திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. புதிய விதிகள் படி பாத்தீங்கன்னா டிக்கெட் இல்லாம பயணம் செய்வோருக்கான குறைந்தபட்ச அபராதம் ரூபாய் 250 இருந்து ரூபாய் 500 உயர்த்தப்பட்டிருக்கு. அதோட ரயில் நிலையங்கள்ல அனுமதி இல்லாம பொருட்களை விற்பனை செய்யறவங்க, நடைபாதையில வியாபாரம் மேற்கொள்றவங்க, இல்லனா யாசகம் பெறறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரயில்கள்ல ஆபத்தான பொருட்களை எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளும் கடுமையாக்கப்பட்டிருக்கு. இது போன்ற விதிமீறல்களுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 அபராதம் விதிக்கப்படலானோ, சம்பவத்தருடைய தீவிரத்தை பொறுத்து குற்றவாளிக்கு சிறை தண்டனையோ வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. மூணாவதா ஆதார் கார்டுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம மெயில் ஐடியில எதனா சேஞ்சஸ் பண்ணனாலோ, இல்ல மெயில் ஐடியை லிங்க் பண்ணனாலோ, இல்ல மெயில் ஐடியை மாத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சனாலோ அதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டிக்கிட்டு இருந்தோம். ரூபாய் 75 கட்டணமும் இதுக்கு முன்னாடி வசூலிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ எந்த ஒரு காலக்கெடுவும் இல்லாம இதை இலவச சேவையா ஜூலை 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31 6 மாசம் வரைக்கும் இது இலவசமா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சலுகை ஆதார் மொபைல் செயலி வழியா செயல்படும் மாற்றங்களுக்கு மட்டுமே பொருந்தும். மற்ற மையங்கள், அதாவது நம்ம ஒரு பேங்க்லயோ இல்ல ஏதோ ஒரு இன்டர்நெட் சென்டர்லயோ இந்த மாதிரியான வழக்கமா சில இடங்கள் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல கிடைக்காது. இந்த செயலியில ஆப்ல மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நாலாவதா பொறியியல் மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை ஜூலை 1ஆம் தேதி உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் வெளியிடுறாரு. ஜூலை 1ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தேதிகளும் அறிவிக்கப்படும் சொல்றாங்க. தரவரிசை பட்டியல்ல குறைகள் எதனா இருந்துச்சு அப்படின்னா ஜூலை 5ஆம் தேதி வரை அதை சரி செய்யலானோ அமைச்சர் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. அஞ்சாவதா போலி மருந்துகளுடைய புழக்கத்தை தடுக்க எல்லா வகையான தடுப்பூசிகள், புற்றுநோய்கள் மருந்துகள், முக்கியமா போதைப் பொருள், மனநல மருந்துகள், இது எல்லாத்துலயுமே பேக்கிங்ல QR கோட் அச்சிடப்படுறத மத்திய அரசு கட்டாயமாக்கி இருக்கு. 2027 ஜூலை 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலமா மருந்தோடைய தனித்துவமான குறியீடு, பிராண்டோடைய பெயர், உற்பத்தி, காலாவதியாகும் தேதி, பேட்ச் நம்பர் மற்றும் தயாரிப்பாளர்களுடைய விவரங்கள் எளிதா நம்மளால அறிய முடியும். நீங்க வாங்கின மருந்தோடைய அட்டையில உள்ள விவரங்களும் மொபைல் திரையில காட்டும் அந்த விவரங்களும் சரியா பொருந்துச்சு அப்படின்னா அது அசலான மருந்து அப்படின்றத நம்மளால உறுதி பண்ணிக்க முடியும். இந்த புதிய நடைமுறை 2027 ஜூலை 1ஆம் தேதி தான் நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வமா அமலுக்கு வருதுன்னு சொல்றாங்க. ஆறாவதா தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டம், அதாவது NHIS 2026 ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. இந்த திட்டம் ஜூன் 30, 2031 வரை 5 வருஷத்துக்கு செயல்பாட்டுல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காப்பீட்டு தொகையா ரூபாய் 7.5 லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. 46 வகையான தீவிர நோய்களுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை சிகிச்சை பெறலாம்னு சொல்றாங்க. அரசு ஊழியர்களுக்கு கார்பஸ் நிதி மூலமா ரூபாய் 15 லட்சம் வரை கூடுதலா சேர்த்து மொத்தம் ரூபாய் 27 லட்சம் வரை மருத்துவ உதவி பெற முடியும்னு சொல்றாங்க. 1535 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள்னு இந்த திட்டத்துக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 2992 வகையான சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளும் சேர்க்கப்பட்டிருக்கு. குறைந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களுக்கான பிரீமியம் தொகையை முழுமையா அரசே ஏற்கணும் சொல்றாங்க. தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி, சத்துணவு பணியாளர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதிய பெறுபவர்கள் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு கீழே
கீழே தொடர்ந்து பயனடைவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏழாவதா ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் தற்காலிகமா தாம்பரத்துல இருந்து இயக்கப்பட்டு வந்துட்டு இருந்ததுல இதை இப்ப மாத்தி எக்மோர்ல இருந்தே வழக்கம் போல இயக்கப்படும் அப்படின்னு தெற்கு ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க. மறுசீரமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்காக இதை வந்து நிப்பாட்டி இருக்கிறதா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. எட்டாவதா ஒருத்தர் ஹோம் லோனுக்காக பேங்க்குக்கு போகும்போது இன்சூரன்ஸ் எடுத்தாதான் கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதாவது பேங்க்குக்கும் நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தாதான் நாங்க இதை தருவோம் அப்படின்றதுக்கும் சம்பந்தமே கிடையாதுல. சோ அந்த மாதிரியான நம்ம வந்து ஒரு இடத்துல திணிக்கப்படும் போதோ இல்ல ஒரு இடத்துல வந்து நம்ம கட்டாயப்படுத்தணும்ல, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்கு வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுடைய தேவைக்கு பொருந்தாத நிதி தயாரிப்புகளை வந்து விற்பனை செய்வது, அதாவது மிஸ் செல்லிங் சொல்லி சொல்லுவாங்க. இதை தடுக்கிறது விதமா டிஜிட்டல் வங்கி மோசடிகள்ல இருந்து பாதுகாக்கவும் புதிய விதிமுறைகளை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்துறாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தவறான விற்பனையை உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா முழு தொகையையும் திரும்பி பெறவும் இழப்பீடு வழங்கவும் வங்கிகளுக்கு உத்தரவா சொல்லியிருக்காங்க. ஒன்பதாவதா வர ஜூலை 1ஆம் தேதி முதல் சில கிரெடிட் கார்டுகளுக்கான ரிவார்ட் புள்ளிகள் மற்றும் சலுகை விதிகள்ல மாற்றம் வரலாம்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து SBI கார்டின் சில கார்டுகளுக்கு புதிய விதிகள் அமலாகணும் சொல்லி கூறப்படுது. இதனால ரிவார்ட் புள்ளிகள் பெறுவதற்கு வரம்பு நிர்ணயிக்கப்படலானோ, மேலும் சில வகை செலவுகளுக்கு இனி ரிவார்ட் புள்ளிகள் கிடைக்காமல் போகலாம்னு சொல்லி சொல்றாங்க. இது கிரெடிட் கார்டுகளை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்றாங்க. பத்தாவதா ஜூலை மாசத்துல EPFO 3.0 தளம் வந்து அறிமுகமாகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த புதிய தளம் EPFO சேவைகளை மேலும் எளிமையாக்கவும் விரைவா வழங்குற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது புதிய அமைப்பு செயல்பாட்டுக்கு வந்தா EPF கணக்கு வைத்திருப்பவர்கள் UPI மூலமா தங்களுடைய PF சேமிப்பு பணத்தை உடனடியா எடுக்கிற வசதி இதுல கிடைக்கும். இது மூலமா PF பணம் எடுக்கும் நடைமுறை மிகவும் ரொம்ப எளிமையாவும் சுலபமாவும் மாறும்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். Till then, bye from Vignesh Vicky.